ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் மழையில் நனைஞ்சிக்கிட்டு எங்களுக்காக வேண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, மழை வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா நானே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது, சரிங்களா? அதுக்காக வேண்டி தான். இப்போ வந்து மழை பெய்யலை. நேற்றுக்கு வந்து மேகம் சின்ன சின்னதாக தூரல் விழுந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நானே வீட்டுக்குள்ளே போயிட்டேன் சீக்கிரமாக பேசிட்டு. இப்போவுமே இன்னும் பாத்திரம் வளர்க்கல, காலையில் டிஃபன் எதுவுமே செய்யலை. இங்கே நின்று வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், இங்கே ரொம்ப மழை பெய்யும் கண்டிப்பாக. அதனால் காலையிலேயே இங்கே வந்து பேசிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். நான் வந்து எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குமே வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு தான் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எங்களோட வீடியோவை பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்காக வேண்டி இதை நாங்கள் நின்று எடுக்கிறதில்ல. உண்மைக்குமே எங்களுக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, நீங்கள் எங்களுக்காக வேண்டி என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க, இங்கே உள்ளதை எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நானுமே வீடியோ போடுவேன். ஏன்னா என்னுடைய சந்தோஷம் எல்லாமே உங்களை வச்சு மட்டும்தான். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். முதல்ல நீங்கள் அது புரிஞ்சுக்கோங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. மழை வந்தால் நானே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவேன். என் மேலே உள்ள அக்கறையில் நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் பாப்பாவை எனக்கு டெய்லி வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு. கீழே சகதி இருக்கிறனால நிற்க மாட்டேங்க, அவளை தூக்கி வச்சுட்டு என்னாலேயே பேச முடியல. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க சின்ன பாப்பாவை. ஹாய் சொல்லு. ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அங்கே பார்த்து பேசு, ஏன் மூஞ்சி பார்த்து பேசு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்றைக்கி மேடத்துக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. இனிமேல் நான் மட்டும் பேசுகிறேன், அவளை இறக்கி விட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது. இறங்கி போயிருமானின்னு. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். பெரிய பொண்ணு பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் தூக்கிட்டு நிற்க முடியல, அதனால் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வேறு, சரிங்களா? அங்கே ரொம்ப மழை பெய்யும். என்னால் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் நிறையா கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம உங்கள்கிட்ட பேச போகிறோம். எங்களுடைய வீடு வந்து ஓட்டையாக இருக்கிறத பற்றி நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் அந்த குரங்குலாம் பிடிக்கிறதுக்கு காவல்துறை வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குரங்கு வந்து ஒரு வாரத்துக்கு 2 டைம், அதுக்குமே ஒரு கிழமை வச்சுருக்கு. அந்த கிழமை டைப் படி தான் அது இங்கே வரும். அது ஒரு 2-3 இது வந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மொத்தமாக வரும், மொத்தமாக ஒரு காட்டு கட்டிட்டு போயிடும். அதனால் இங்கே உள்ளவங்களுமே அதை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருதுனாலே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாருமே அடிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக அவங்க வந்து விரட்ட மட்டும் தான் செய்வாங்க. இங்கே எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க, நம்ம வீடு மட்டும் தான் கூரை வீடு. அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் நாளைக்கு வர வீடியோவில் காட்டுறேன், மேலே நான் எப்படி தார்பாய் போட்டிருக்கேன், குரங்கு எல்லாத்தையும் எப்படி கிழிச்சு வச்சுருக்குன்னு பாருங்கள். மற்றபடி இங்கே வந்து குரங்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அக்கா பாப்பா அவங்க அத்தையை வந்து எப்படி கூப்பிடுவா, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட அக்காவை அண்ணின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா அக்கான்னு சொல்லி கூப்பிடுவீங்களான்னு சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கமெண்டில் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுங்கள், அதை பற்றி எங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறீங்க. கவனமாக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு முறைப்படி இங்கே கிடையாது, சரிங்களா? இப்போது என் ஹஸ்பண்டோட அக்கா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எனக்கு வந்து அண்ணி வேணும். அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அந்த அண்ணா வேணும். நான் வந்து கூப்பிட்றது வந்து அண்ணன் கூப்பிடுவேன். அது வந்து வேறு ஒரு முறையோட அண்ணன், சரிங்களா? அதாவது எப்படின்னா, என் ஹஸ்பண்டோட அக்காவை நான் வந்து இப்போ ஒரு பஜாருக்கு எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா என்கிட்ட யாராச்சும் கேட்பாங்க, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து என்னோடய அக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டுக்குள்ளார மட்டும் எங்களுக்கு தெரியும். வெளியில் யாராச்சும் இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் என் ஹஸ்பண்டோட அக்கா எனக்கு வந்து நோனந்தோ அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட அக்காவை இங்கே ஒடிசா முறையில், அதாவது நம்ம தமிழ் முறையில் அண்ணின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் நோனந்தோ. அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து நான் வந்து அண்ணன் தானே கூப்பிடணும் நம்ம தமிழ் முறைப்படி. ஆனால் இங்கே வந்து நோனந்தேய் அப்படிம்பாங்க. அப்படின்னா இப்போ ஒரு மச்சானும் ஒரு குழந்தையாகவும் எப்படி இருப்பாங்க, ஒரு காமெடியாக பேச விளையாட செய்ய, அந்த மாதிரி நான் வந்து அவங்கக்கிட்ட காமெடியாக பேசிக்கலாம், விளாண்டுக்கலாம், இந்த மாதிரிலாம் உண்டு. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட அவங்க வந்து அப்பா முறைப்படி அந்த ஒரு ஸ்தானம் வரும். நம்ம வந்து அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இங்கேயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து அவளுக்கு வந்து அண்ணன் தான் வேணும்பாங்க.
அது வந்து அண்ணன் தான் வேணும்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானுமே இங்கே வந்த புதுசுலலாம் எல்லாத்தையும் நிறைய டைம் நான் கேட்டிருக்கிறேன். எல்லாருமே நான் சொல்லுவேன், அது வந்து எனக்கு அண்ணன் தானே வேணும், ஏன் நக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வந்து உனக்கு அண்ணனாக இருந்தால் இந்த மாதிரி உனக்கு முறை வராது, அதனால் இங்கே உள்ளவங்க இப்படி தான் நக்கல் பண்ணி விளாடுவாங்க அப்படின்னு தான் என் ஹஸ்பண்டுமே என்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம வந்து அதேமாதிரி இப்போ வந்து என் தம்பி பையனுக்கு இப்போ ஒரு 14 வயசுக்கிட்ட இருந்துச்சுன்னா, என்னுடைய பெரிய பொண்ணுக்கு இப்போ 11 வயசு. கண்டிப்பாக நம்ம வந்து பொண்ணு கொடுத்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுவோம். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அது தப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி இங்கே யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒன்று விட்டு ஒன்று, நம்ம தெருவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு பக்கத்து தெருவு, பக்கத்து ஊர், இந்த மாதிரி தான் பொண்ணு எடுப்பாங்க. சொந்தத்துக்குள்ளே இங்கே யாருமே கல்யாணமே முடித்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்குமேவும். இனிமேல் வர்ற காலத்தில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இங்குள்ள உறவு முறைகள் இப்படி தான். அதுக்கப்புறமேட்டு என் பாப்பா கூப்பிட்றது அத்தைன்னு தான் கூப்பிடுவா, மாமான்னு தான் கூப்பிடுவா. முறையை நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்ணு கூப்பிட்றது அத்தை மாமா, நம்ம தமிழ்நாடு முறைப்படி எப்படி வருதோ அதே இது தான் அத்தை மாமான்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனால் அவங்க பையன் இவளுக்கு அண்ணன் முறை தான் வேணும், சரிங்களா? இப்போது என் ஹஸ்பண்டோடைய அண்ணனோ இல்லை தம்பியோ இருந்தால் தம்பியை நான் கொழுந்தேன்னு சொல்லி கூப்பிடலாமா. ஆனால் என் ஹஸ்பண்டோட அண்ணனை நான் பார்க்கக்கூடாது, தலையில் துணி வைக்கணும். அவங்க அங்கே வராங்கன்னா நம்ம இங்கேயே தலையில் துணி வச்சிடணும். அவங்களுக்கு நான் சாப்பாடு வைக்கலாம், ஆனால் அவங்க சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டு கீழே எடுத்து போட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நான் வந்து தொடக்கூடாது, அதை நான் எடுக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்குமே என் ஹஸ்பண்டோட அண்ணனா கூட பிறந்த அண்ணன் கிடையாது, இத்தனைக்கு கடவுளோட கிருபன்னு தான் சொல்லலாம். அவங்க வந்து எப்படின்னா என் மாமனாரோடைய தங்கச்சி பையன், என் ஹஸ்பண்டுக்கு அண்ணன் வேணும். அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டி அவங்க குடித்த காப்பி கிளாஸாக இருந்தாலுமேவும் என் அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, யார் எடுத்தான்னு தான் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பெரிய பாப்பா தான் எடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என்னை வந்து அதை வந்து தொடக்கூட விட மாட்டாங்க, அவங்க தான் எடுக்கணும். இது வந்து எல்லாமே ஆதி காலத்துலேருந்து அப்படியே எப்படி சொல்ல, ஒரு மூடத்தனமாக கொண்டு வர மாதிரி இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், உறவு முறைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி பாப்பாவுடைய ஸ்கூல் டைத்தை போட்டிருந்ததில், கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் ஸ்கூல் டைம் போகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் பாப்பாவை நல்ல முறையாக படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா நல்லா படிக்கிறா. இப்போது அவள் கற்றுக்கிட்டு அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லாமே நல்லா படிக்கிறா இப்போது. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் டியூஷன் அனுப்புகிறேன், அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா படிக்கிறா. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், ஒடிசாவில் உள்ள கல்ச்சரை பற்றி எங்களுக்கு வீடியோ போடுங்க சிஸ்டர், டீட்டெயிலாக கொடுங்க அப்படின்ட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி கல்ச்சரை கேட்குறீங்கன்னு தெரில. தீபாவளியை பற்றியா, பொங்கலை பற்றியா, இல்லை மேரேஜை பற்றியா, இல்லை வளகாப்பு, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரில. கூடி சீக்கிரம் என்னோடய வளகாப்பு வீடியோ போடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வளகாப்பு வீடியோவை, ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு, அது எப்படி இங்கேருந்து நான் போனேன், என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் அந்த வீடியோவை நான் கொடுப்பேன். ஏன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் உங்கள் வளகாப்பு வீடியோ, உங்கள் மேரேஜ் வீடியோ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மற்றபடி யாருமே இன்ன வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸை பற்றி கேட்கல. கூட இன்னும் 2-3 பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போடலான்னு நினச்சிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்றைக்கு போட்ட வீடியோவில் தான், சிஸ்டர் நீங்கள் தோட்டத்து வேலை பார்க்குறீங்களா இல்லை காட்டு வேலை பார்க்குறீங்களா, எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். நீங்கள் ஏன் வயலில் நடந்த வேலையை ஏன் வீடியோவாக போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், வயல் எதுவுமே எங்களுக்கு சொந்தமானது கிடையாது, குத்தகைக்கு எடுத்து பண்ணுறதான், சரிங்களா? அது ஒன்று. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே இப்போ நான் நின்று பேசுகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து நமக்குள்ளே தான். இது எல்லாமே நிறுத்தம். அங்கே ஒரு மரம் தெரியுதுங்களா, அங்கே ஒரு எத்தனை ஏக்கரோ சொல்லுவாங்க, அது ஃபுல்லுமே நம்ம தான். இப்போதைக்கு என்னால் காட்ட முடியல அப்படின்னா, இந்த வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெல்லுலாம் போட்டோம். லாஸ்ட் டைமில் தான் நாங்களே வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டோம், சரிங்களா? அதனால் ரொம்ப சிரமமாயிருச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் தனியாக போடுறதா இருக்குது, அதாவது நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக போடுறதா இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உழவு நடுறதுலேருந்து நம்ம எப்படி பயிர் போடுறோம், அதை எப்படி பிடுங்குறோம், எப்படி நட்டுறோம், எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வருஷம் காட்டாததுக்கு சாரி, மன்னிச்சிக்கோங்க. ஆனால் நமக்கு அறுப்பு நேரம் வரும், நெல் முளைக்கும் போதுமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம இடத்துல போய். அதுக்கப்புறமேட்டு அறுப்பு நேரம் வரும். நான் வந்து இங்கே என்ன வேலை பார்ப்பேன்னா, அதாவது என் ஹஸ்பண்ட் இதில் வந்து வேலைக்கு யாருமே அனுப்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதை தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். நம்ம யார் வீட்லேயும் உட்காந்து கதை பேசவோ செய்யவோ இருக்கக்கூடாது. நான் வந்து இப்போ வந்து என் மாமியாருக்கு கொஞ்சம் முடியலை, என் மாமனாருக்கு கொஞ்சம் முடியலைன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் அவ்வளோ தூரத்துலேருந்து நெல் சுமந்துட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கே இருக்க முடியாது, மனசு கஷ்டமாக இருக்கும். நான் போவேன், பாப்பா 2 பேரும் பாப்பாவுக்கு வந்து ஒரு 3 ஒரு 4 போல் கட்டி வச்சிட்டேன்னா சின்ன பாப்பா தூக்கிட்டு வருவா, ஒரு 6-7 போல் கட்டி வச்சேன்னா பெரிய பாப்பா தூக்கிட்டு வருவா. அப்புறம் நான் வந்து எப்படின்னா நிறையா கட்டி வச்சாங்கன்னா என் மாமனார் எனக்கு தலைக்கு தூக்கிடுவாங்க. நான் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா நம்ம வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ குப்பை, எவ்வளோ செடியும் கிடியுமா இருக்குது. இந்த மழை டைம் முடிஞ்சோடனே என்னுடைய மாமனார் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி முதற்கொண்டு நமக்கு நிறைய இடம் இருக்குது. இப்போ மழை பெஞ்சனால பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது.
மற்றபடி நான் வந்து வெளியில் எங்கேயுமே வேலைக்கு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வேலைகள் எல்லாமே இந்த காட்டு வேலை தான். மாமனார் மாமியாருக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒடிசாவில் தமிழ் மருமகளை ரொம்ப கஷ்டமாக இது பார்ப்பாங்களாமே, மாமியார்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க சிஸ்டர், உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா, இல்லை தமிழ் பொண்ணுங்களை எல்லாருமே எப்படி வச்சுருக்காங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் பொண்ணுங்க இருக்காங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் கூட சொல்லலாம். இதை கேட்க போனேன். ஓயாமல் அந்த மரத்தை கட்டுறாரு, எனக்கு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அங்கே இருக்காங்க ஒரு தமிழ்கார பொண்ணுங்க, அங்கே ஒரு வீடு தெரியுதா, அங்கே இருக்காங்க ஒரு தமிழ்கார பொண்ணுங்க. ஆனால் இப்போதைக்கு என்னால் அவங்கள வீடியோவில் காட்ட முடியாது, ஏன்னா அவங்க இங்கே கிடையாது, அவங்க இங்கே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய லைஃப்புமே ஒன்று போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு மனசில் ரொம்ப ஒரு தைரியமாக இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்கார பொண்ணுங்க இங்கே வந்து குடியிருக்க முடியும். அதையுமே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கஷ்டங்கிறது எல்லா லைஃப்லையுமே உண்டு, எல்லா பக்கமே உண்டு. அதுக்காண்டி ஒடிசாவில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்லி நானும் சொல்ல மாட்டேன், யாராலையுமே அந்த விஷயத்த சொல்ல முடியாது இல்லைங்களா. கஷ்டங்கிறது எல்லா பக்கமுமே இருக்குது. நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலுமே நமக்கு தோள் கொடுத்து தூக்குறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ தமிழ்நாட்டு முறைப்படி நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒடிசாவில் நமக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரில, நம்மளை அந்த அளவுக்கு ஒரு இதாக எடுத்து நம்மளை பார்த்துக்கிட மாட்டாங்க. முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஏற்கனவே தமிழ் பொண்ணுங்களை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்த்துருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குண்டூசியாக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மற்றவங்க இன்றைக்கி கூட இங்கே ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன், மழை மேகத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு தான் எனக்கு குளிர் நேரமே ஆரம்பிக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் நிறைய கல்ச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லணுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தமிழ் அவங்க ஒரு நினப்பு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நம்ம பையன் வந்து இங்கே உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு. நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போல்லாம் எப்படின்னா, பெரியவங்களுக்கு காலையில் எழுந்துச்சி நம்ம 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கெலாம் நம்ம வந்து குளிச்சுட்டு சாமிக்கெலாம் விளக்கு ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அப்போல்லாம் ரொம்ப மூடத்தனமாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனால் மூடி விழுந்து எல்லாருடைய கால்லையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க. நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டினது கிடையாது. நம்ம பாட்டிக்குமே 95 வயசு ஆயிடுச்சு. நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள். பாட்டியே சமைச்சி பாட்டியே சாப்பிடுவாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரையுமே விட மாட்டாங்க பாட்டி. அவங்கள நாளைக்கு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம பாட்டியுமே எப்படின்னு தெரியுமா, அவங்களுடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமேட்டு, நான் இங்கே வந்த புதுசில் உள்ள என்னுடைய சூழ்நிலையை சொல்கிறேன். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் நான் தண்ணி கொண்டு வந்து அவங்களுடைய காலை பெருவரலை மட்டும்தான், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், அந்த பெருவரலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் டீயாக இருந்தாலும் காஃபியாக இருக்கணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜாதியிலும் இங்கே ஒவ்வொரு மாதிரி நடக்கும், எல்லா பக்கமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னாலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணணும்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் காலில் விழுறது கூட ஓகே தான், ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சேடாக இருக்கும், அதை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நானே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா எடுத்த இடத்துல என்னுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது என்னுடைய மாமியார் தான். என் மாமனார் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க, அவள் தமிழ்கார பொண்ணு சரி வராது அப்படிம்பாங்க. ஆனால் என்னுடைய மாமியார் எடுத்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதே இது நீ தமிழ்கார பொண்ணு இல்லாமல் நம்ம ஒடிசாக்கார பொண்ணு கூட்டிகிட்டு வந்தால் நிறைய செய்யும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, நிறைய விஷயத்தில் என்னை காயப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் ஏன் வந்திருக்க போகிறேன்னு கூட என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் நிறைய டைம் சண்டை போட்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு நேற்றைக்கு மாமனார் போயிட்டு வந்தாங்க, அண்ணியோட வீட்டுக்கு, அதாவது ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு. கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது பட்டாணி கொஞ்சம் காய்கறி, இந்த பூசணிக்காய், இந்த மாதிரிலாம் உருளைக்கிழங்கு பொட்டோலோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காய் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா. நேற்றைக்கு பாப்பாவும் அண்ணியும் விரதம் இருந்திருப்பாங்க, இன்றைக்கி விரதம் முடிப்பாங்க, சமையல்லாம் முடிச்சுட்டு. என்னுடைய சின்ன சம்மந்தி வீட்டுக்கு நான் தான் போவேன். கெந்திராபடா, அதாவது இங்கேருந்து 2 மணி நேரம் ஸ்கூட்டியில் போகணும், 2 மணி நேரம் வரணும். என்கிட்ட முந்தானத்தைக்கே நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் போயிருந்திருப்பேன். இங்கே வந்து எப்படின்னா, இன்னைக்கு காலையில் என்னைய போக சொன்னாங்க, இல்லை நேற்று சாயங்காலம் போக சொன்னாங்க. பாப்பா 2 பேரும் விட்டுட்டு போக முடியாது, இந்த மழை டயத்தில் என்னால் வண்டியில் போக முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்ட்டேன். இல்லைனா கண்டிப்பாக தங்கச்சியோட வீடெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப ஆசைப்பட்டேன். மறுபடியும் இன்னும் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நான் போவேன், அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது அவங்களாம் நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒரு கதைக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ என் அம்மா வீட்டிலேருந்து இப்போ என் தம்பிமார்களாக இருக்கட்டும், என் அம்மாவாக இருக்கட்டும், இப்போ எனக்கு எதுவுமே தரல. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து செய்யும்போது நமக்கே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசுகிறாங்க, நமக்கே நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்ம அம்மா வீடு பக்கத்தில் இருந்துருந்துச்சுன்னா நமக்கும் கொண்டுட்டு வந்திருப்பாங்களே அப்படின்னு. உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னா
அவங்க என்னை எப்போதுமே நல்லா பார்த்துக்கிட மாட்டாங்க. ஒரு மருமகளாக இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் நின்று அவங்கள வந்து காப்பாற்றிருக்கிறேன். நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு மருமகளாக என்னால் எதை செய்ய முடியுமோ அதை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் வந்து நிறையா செஞ்சுருக்கிறேன். ஆனால் அவங்க நம்ம தமிழ் பொண்ணுங்களை நடத்துகிறது இதுதான். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்மளால் நிறைவேற்ற முடியலை. அப்படிங்கும்போது அவங்க இந்த மாதிரிலாம் நம்மளை வந்து சேடாக பேசி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப இதாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். போக போக வடிவேல் சொன்ன மாதிரி நமக்கே பழகிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து அவங்க நம்மளை இப்படி பார்க்குறாங்களே, இப்படி நடத்துகிறாங்களேன்னு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. இப்போ பாப்பா 2 பேரும் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க. ஒருத்தி இந்த பக்கமும் இன்னொருத்தி இந்த பக்கமும் எனக்கு கை கொடுக்குறனால எனக்கு அது எதுவுமே எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில. அவங்களே ஏதாச்சும் பேசினாலும் முன்னாலாம் ரொம்ப அதையே நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் அனுப்பிவிட்றேன். நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தெளிவாக நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வளகாப்பு மேரேஜ் பண்ண வீடியோ உங்களுக்கு போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இங்கே உள்ளதை பற்றி நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மழையும் பெய்யும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஜுத்தியா. அதுக்கப்புறமேட்டு பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணு பார்த்துக்கோங்க. அது இன்றைக்கி போகிறேன்னா நாளைக்கு போகிறேன்னான்னு தெரில. மழை கொஞ்சம் கம்மியான கண்டிப்பாக இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகணும். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.